ஜி சாரு நாங்க ஒழிஞ்சிட்டு இருக்கானா ஜி டாடி இப்பதான் ரெடி ஆயிட்டு வந்தாரு, ஊருக்கு கிளம்புறாருல்ல இப்ப திரும்பி. அப்பா என்னன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஊருக்கு போயிடுறாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்க வீட்டுல தேவையானதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் இருக்கு அவருக்கு. மந்த்லி இருக்கு. ஒரு ஏஜ்க்கு மேல எல்லாருக்குமே இருக்கும்ல, அந்த மாதிரிதான் அப்பாக்கு அவருடைய ஹெல்த் பார்த்துட்டு அப்புறம் மெடிசின்ஸ் வாங்கிட்டு வருவாரு. அவருக்கு அங்க அவர் வீட்டுல இருக்கவே முடியல. எங்க வீடு பிள்ளைங்க என்ன பண்ணுது, எதையாவது இடிச்சு கட்டிட போகுது, ஏதாவது தப்பாயிட போகுதுன்னு மனசு கேட்காம அவர் முக்காவாசி நேரம் இங்கதான் இருக்கிறாரு. வீடு கட்டி இப்படி இருக்கு, நான் இருந்து கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இல்ல டாடி போதும், நாங்க பாத்துக்கிறோம், ரெஸ்ட் எடுங்க, உடம்பு வேற முடியலன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. அங்க போனாரு ஒரு வாரம், அதுக்கப்புறமேட்டு இங்க வந்துருவாரு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னுட்டு. அவருக்கு அங்க கை கால் நிக்கவே மாட்டேங்குது. சோ அப்பா வந்து ஊருக்கு கிளம்புறாரு. டாடி இங்க உள்ள வந்தோன்னு என்ன ரியாக்ஷன் உங்களுக்கு? நம்ம மொத்த வீட்டுடைய மொத்த பொருட்கள், இது மொத்த பொருட்களே இவ்வளவுதான். இது எதுக்காக நான் அப்படி சேர்த்து வைப்பேன் உங்களுக்கு தெரியல. மாசம் இதை வந்து 3 பங்கா பிரிச்சிருவேன். இப்ப இருக்க வீட்டுக்கு இது, அதுக்கப்புறம் நம்மளுடைய இப்போ டைனி ஹவுஸ் வச்சிருக்கோம்ல டாடி, அதுக்கு கொஞ்சம், மீதி வந்து பாத்தீங்கன்னா பெரிய வீட்டுக்கு போறது அதுக்காக வச்சுக்கிறது. சின்ன பாத்திரம் எவ்ரிடே யூஸ் பண்றதுக்கு, கொஞ்சம் பெரிய பாத்திரம் நம்ம நீங்க இருக்கும்போது, ரேன் இருக்கும்போது, சர்வன் இருக்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து சமைக்கிறது. அப்புறம் பெரிய டவராஸ் எல்லாம் இருக்கும் போது, இன்னும் எங்க மாமியார் வீட்லயும் வந்துட்டாங்க, அக்கா பையன் மாமா எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அத்தனை பேர் சமைக்கிறதுக்கு பெரிய டவரா வேணும் தான். கரெக்டுங்களா? 40 பேர் 50 பேருக்குலாம் நான் சமைக்கிறேன், ஃபங்க்ஷனுக்கு எல்லாம், கல்யாண நாளுக்கு எல்லாம். அந்த மாதிரி சமைக்கும் போது அப்ப 25 பேருக்கு சமைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம், 50 பேருக்கு சமைக்கிற ஒரு பாத்திரம், அது கரெக்டான சைஸ் இருந்தாதான் கரெக்டா இருக்கும். சோ அதனால அது சைஸ் வாரியா வச்சிருக்கேன். நம்ம வீட்டுல வாங்கி கொடுத்தது ஒரு செட்டு பாத்திரம் இருக்கும், அடுத்தது நம்ம வாங்கி சேர்த்தது எல்லாம் இருக்கும். சிலதெல்லாம் கொஞ்சம் டொக்கு வாங்கின பாத்திரம் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த குக்கர் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. இதெல்லாம் நீங்க வந்து எங்கிட்ட ஓன் ஹவுஸ்ல இருந்து 9 வருஷமா பாத்துன்னு இருக்கீங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கரண்டில அப்ப வாங்கின புதுசுல தட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தட்டவே கூடாதுன்னு நான் அப்புறம் வீடியோவே போட ஆரம்பிச்சேன். இப்ப இதெல்லாம் வீணாயிடுச்சு. என்கிட்ட 7.5 லிட்டர் குக்கர்ல இது ஒண்ணுதான் இருக்கிறதுலேங்கிறது. குக்கர்லயே பெரிய குக்கர் இதுதான். 16 இண்டாலியம்ல இருக்கு, அது அவுட்டோர் குக்கிங் விட்டுருங்க. வீட்டுக்குள்ள குக் பண்ண நான் மட்டன் பிரியாணி எல்லாம் செய்யறேன்னா இந்த ஒரு குக்கர் தான் இருக்கு. இப்ப இதுவே வீணாயிட்டு வருது. ஹார்டனைஸ் கோட்டிங் போயிடுச்சுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நான் ஒண்ணு வாங்கிதான் ஆகணும். அப்ப இதையும் நான் வச்சிருப்பேன், இதை தூக்கி போட மாட்டேன். இது எதுக்கு வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இன்னைக்கு பிரியாணி நிறைய பண்றேன், காலையில பண்றேன், ஈவினிங்கா திருப்பி சூடு பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், உள்ள வந்து தண்ணி போட்டு இந்த வளையம் இருக்கும்ல, அந்த வளையத்தை உள்ள வச்சுட்டு மேல வந்து பாத்திரத்தோட பிரியாணி உள்ள வச்சு 2 விசில் வச்சு ஸ்டீம் பண்ணி இறக்கிடுவேன். அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம், அப்புறமேட்டு இந்த மாதிரி இட்லி கொத்துலாம் உள்ள வச்சு சூடு பண்றதுக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் எனக்கு இந்த குக்கர் யூஸ் ஆகும். அதனால தூக்கி போட மனசு வராது. எனக்கு யூஸ் ஆகுற பொருளை நான் வச்சுக்குவேன். அந்த மாதிரியே இதுல சில பாத்திரங்கள்லாம் இருக்கு, அதை வேற ஒரு யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கு. இன்னொரு கடாயெல்லாம் ஒண்ணு உள்ள போட்டாக்கா இங்க இடம் பாதி இடம் கம்மியாயிடும். நான் அப்படியே பரப்பி வச்சிருக்கனால உங்களுக்கு பார்க்க பெருசா இருக்கு. அகைன் நான் சொல்றேன், நம்மளுடைய ட்ரீம் ஹோமுக்கும் இதுல இருந்து ஒரு செட் பாத்திரம் போயிடும், நம்மளோட டைனி ஹோமுக்கு ஒரு செட் பாத்திரம் போயிடும். இங்க எப்பவுமே பாத்திரம் இருக்கும். இங்க இருந்து டெய்லி நான் பாத்திரத்தை தூக்கிட்டு போக முடியாது. அங்க போனாலே அங்க இருக்க பாத்திரத்தை அங்க இருக்க மல்லிகை ஜாமான் வச்சு அங்க சமைச்சுக்கணும். இங்க இருக்குன்னா இங்க வந்தா இங்க பாத்திரம் இருக்கணும், இங்க மல்லிகை ஜாமான் இருக்கணும், இங்க வந்து சமைச்சுக்கணும். சோ அதுதான். சோ இருக்கிற பாத்திரத்தை பிரிப்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அக்காவுக்கு வந்து கல்யாணம் அவங்க பாத்திரம் எல்லாம் மம்மி மொத்தமா வாங்கி இந்த ஃபண்ட் எல்லாம் போட்டு சேர்த்து வைப்பாங்க இல்ல. அப்ப வந்து செட்டா இவ்வளவு பெரிய ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாம் வரும். ஒயிட்ல ஒரு குக்வேர்ஸ், பிளாக்ல குக்வேர்ஸ், பிளாக் எனக்கு, ஒயிட் உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, அப்படி பிரிச்சு பரணையில வைப்பாங்க. இதெல்லாம் கல்யாணம் ஆகும்போது பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அப்ப நாங்க பிரிப்போம் உட்காந்து, இது உனக்கு, இது எனக்குன்னு. அந்த ஞாபகம் எல்லாம் எனக்கு வருது. உங்க வீட்டுல அந்த மாதிரி வருஷம் கொடுக்கும் போது நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு எனக்கு சொல்லுங்க. சோ நம்ம வீட்டுல, இந்த வீட்டுல இருக்கிற மொத்த பாத்திரமே இவ்வளவுதான். நான் பரப்பி வச்சு காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். 6 பிளேட்டை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்குனா இவ்வளவுதான் இடத்த ஆக்கிபை பண்ணோம். அதே 6 பிளேட்டை தனித்தனியா பிரிச்சு வச்சோம்னா பெருசாதான் ஆக்கிபை ஆகும். சோ நான் வந்து அப்படி பிரிச்சு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். சோ இது ஒரே நாள்ல சேர்த்த பாத்திரம் கிடையாது. இது எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா நான் அப்படி தூக்கி காமிச்சோன்னா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் இதை ரிவ்யூ பண்ணிருக்கேன், எத்தனை நாளா அப்படியே ஒண்ணா வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஹாக்கின்ஸ் ஃபியூச்சரா ஹார்டனைஸ்ட் குக்வேர் செட்டு, இந்த மாதிரி பிரஸ்டீஜ்ல ஹார்டனைஸ்ட் ஒண்ணு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். இந்த மாதிரி செராமிக் செட் ஆரஞ்சு கலர்ல ஏற்கனவே நான் ரிவ்யூ பண்ணி அதை யூஸ் பண்ணி உடச்சு போட்டேன். இந்த மாதிரி கரோட்லயும் நான் காமிச்சிருக்கேன். மாயர் கடாய், மாயர் பிராண்டு, பர்க்னர் பிராண்டு, இண்டஸ் வேலி பிராண்டு, இந்த மாதிரி எல்லா பெரிய பிராண்ட்ஸ்லயும் எல்லா பொருட்களும் இங்க வந்து இருக்கும். குக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ், பிஜிஎன், பட்டர்ஃபிளை குக்கரு, இண்டஸ் வேலி குக்கரு, அந்த மாதிரி எல்லாமே என்கிட்ட இருக்கு. இதுல ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன். இது எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொன்னதுக்கு என்னன்னா, இத்தனை வருஷமா நான் ஒண்ணு ஒண்ணா வாங்கி சேர்த்துதான். இந்த பிஜிஎன் குக்கர்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வாவ் அப்படி இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி குக்கரை அப்படி மூடி போட்டுக்கலாம், திறந்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இதுல ஒரு மூடி 2 லிட் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க. அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஹார்டனைஸ் குக்கர், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி வருது. இதை வந்து நம்ம இப்படி மூடிட்டு இப்படி எடுத்துட்டோம்னா, இங்க பாருங்க, அப்படி இப்படி வடிகட்டி
அது சாப்பாடு வடிகட்டுவோம்ல, நான் லாக் பண்ணல இருங்க. அப்படி பண்ணியாச்சுன்னா இப்படி வடிகட்டி நம்ம வடிகட்டிக்கலாம். பாஸ்தா சாப்பாடு ஏதாவது வேக வைக்கிறோம்னா அதை நம்ம வடிகட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குக்கர் சர்வா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பாட் மாதிரி தான் இருக்கு. ஹேண்டில், குக்கர் ஹேண்டில் நீட்டா இதுல நீட்டிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஹேண்டில் இதுல கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணலாம், கிரேவி வைக்கிறோம்னா இது மாதிரி வச்சு ஓபன் பண்ணி சமைக்கிறதுக்கும், குக் அண்ட் சர்வ் மாதிரி டைனிங் டேபிள் எடுத்துட்டு போய் சர்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி 3 மூடியோட வந்த புதுசுலயே நான் வாங்கி இதெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். பாக்குறவங்க பாத்துருக்கலாம். இப்ப நம்ம கிட்ட இட்லி குண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடாய் டைப்ல 2 இட்லி பிளேட்ஸ், ஸ்டீமர் பிளேட், அப்புறம் டோக்லா பிளேட்ஸோட வரும். சின்ன சைஸ் இது 8 பிளேட்ஸ் வித் முடியும். இட்லி குண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டை எல்லாம் வேக வைக்க, வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே பெருசு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு நம்மகிட்ட இண்டஸ் வேலி. இதுலயும் நான் வந்து வித்தியாசமான பாத்திரம் உங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சேன்னா டாடி அதை எடுத்தாங்களே. சாப்பாடு எல்லாம் வடிக்கணும்னா நம்ம ஈஸியா அந்த பிளாஸ்டிக்கை பிடிச்சி இப்படி சாப்பிட்டோம்னா சாப்பாடு வடிச்சிரும். சாப்பாடு வடிக்கும் பாத்திரம் இதுவுமே ஒரு வண்டர்ஃபுல்லான பாத்திரம். கண்டிப்பா ஓகேன்னு சொல்லுவேன். இங்க இருக்க எல்லாமே ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். மோஸ்ட்லி இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அனடைஸ் இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி செராமிக் கோட்டட் இருக்கும். நான்ஸ்டிக் கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என்னது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஹார்ட் அண்ட் ரைஸ் குக்வேர் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல பாத்தீங்கல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பீஸ் செட் என்ன இருக்கு. இது ஹாக்கின்ஸ் ஃபியூச்சர். அது சின்னது, அடுத்து பெருசு, அடுத்து பெருசு, இந்த மாதிரி மூடியோட வரும். இல்ல பிரியாணி எல்லாம் நம்ம குக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3 செட் இருக்கு. செட் ஆஃப் 3. இது ஸ்மால், இது மீடியம், இது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ். இது வந்து லார்ஜ். அப்புறம் இதே ஹார்ட் அண்ட் ரைஸ் குக்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா கடாய் ஒன்னும் ஓக் ஒன்னும் வச்சிருக்கேன். வித் லிட்டோட அது வரும். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஓக் நல்லா குழியா இருக்கும். ஆனா இங்க வந்து பிளாட் பாட்டமா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா. சோ பூரி போடுறது, வறுவெல்லாம் செய்யறது எல்லாமே செய்யலாம். டாஸ் பண்றது, ஃப்ரைட் ரைஸ் செய்யறது எல்லா விதமானதும் இதுல செஞ்சுக்கலாம். ரொம்ப வசதியா இருக்கும். இது கூடயே செட்டா நான் வாங்கினது. செட்னா அப்படியே காம்போ செட் கிடையாது. நான் இதெல்லாம் ஒரு குக்வேர் செட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு என் கிச்சனுக்கு வாங்கினது. அட்லீஸ்ட் நிறைய ரெசிபிஸ் பார்த்திருப்பீங்க எவ்ரிடேல. அந்த கரண்டியில தட்டி பாருங்க உள்ள தெரியுதா உங்களுக்கு. இது எல்லாமே ஓல்டு, இப்ப கிடையாது. என்னுடைய சொந்த வீட்டுல வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்தே வீடியோல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் இதெல்லாம். சோ இது வந்து ஃபுல்லா அந்த செட். அப்புறம் அந்த ஆரஞ்சு குக்வேர் செட் ஃபுல்லா இருக்கு பாருங்க, அது ஒண்ணு இருக்கு. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா கரோட், இது ஒண்ணு இருக்கும். அடுத்தது மாயர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மாயர்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஒரு லக்ஸரி பிராண்ட்ல ஒரு லக்ஸரியா காசு அதிகமா கொடுத்து வாங்கின குக்வேர்னா இந்த மாயர்ல இது வாங்கினது தான். வண்டர்ஃபுல்லா இருக்கும். இது சர்க்குலான் மெட்டீரியல். இது நான்ஸ்டிக் கிடையாது, கிட்டத்தட்ட நான்ஸ்டிக் தான். ஆனா பல வருஷமா என்கிட்ட இருக்கு. அந்த கோட்டிங் எல்லாம் போகவே இல்லை. அதான் அந்த பிராண்ட்னு சொல்றது. நான் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு எனக்கு இதெல்லாம் 10 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலேயே வரும். சோ ஒரு குக்வேரை வாங்கி 2 வருஷத்துல பல்லு வச்சுக்கிறதுக்கு, உடஞ்சு போயிடுறதுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பாத்திரம் வாங்கிடுவேன். அது 10 வருஷம் 5 வருஷம் என் கூட இருக்கும். கடாயிலே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பர்க்னர். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது பர்க்னர். இது இண்டஸ் வேலி. இது வந்து அகாரோ பிராண்டு. அதுவும் அகாரோ. அது வந்து உள்ள பிளாக்னு நினைக்கிறேன் ஜி. ஹனிகோம் பேட்டர்ன். இது ஹனிகோம் பேட்டர்ன்ல இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக்ல பிரியாணி வந்து வடி பிரியாணி செய்யறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தேவையாச்சேன்னு இந்த மாதிரி. அப்புறம் பெரிய டவராவும் இந்த மாதிரி நம்ம நான்ஸ்டிக்ல வச்சிருக்கோம். இந்த மாதிரி சைஸ்ல பெருசு சின்னதுன்னு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் சைசஸ்ல இந்த மாதிரி பிரியாணி பாட்ஸ், குக்கிங் பாட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஹார்ட் அண்ட் டேஸ்ட்லயே ஹண்டி இருக்குங்களா. அடுத்து இங்க பாருங்க பிரியாணி பாட் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயும் ஹண்டி வச்சிருக்கேன். அதோட மூடியை உடச்சிட்டேன் நானு. அதுக்கு வந்து மேல அந்த இது இருக்கும்ல இப்படி பிடிக்கிறது, அது மட்டும் நான் வாங்கி போடணும். நைட்டியோட இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் கச்சா முச்சான் இருக்கு. இதெல்லாம் நாங்க இறக்கி எடுத்து வச்சு கிச்சனை கிளீன் பண்ணி பயங்கர வேலை போயிட்டு இருக்கு. இப்ப நான் பிரிக்கணும், அங்க எத்தனை குக்கர் வேணும், இங்க எத்தனை குக்கர் வேணும் அப்படின்ட்டு. அங்க சின்ன பாத்திரம் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் சின்னதா எடுத்துட்டு போயிடலாம். 10 நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க. கெட் டுகெதர் சம்மர்ல எல்லாம் மொத்த ஃபேமிலியா ஒரு 10 பேர் 20 பேர் சேர்றோம் அப்படின்னா அப்ப வந்து நம்ம இண்டாலியம் பாத்திரம் எடுத்து வச்சு சமைச்சுக்கலாம். அது அவுட்டோர்ல வச்சு குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, சப்போஸ் கேஸ் இல்லைனாலும் நம்ம விறவெடுப்புல வச்சு சமைச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே குக்கிங்க்கு தேவையானது ஒரு மீடியம் சைஸ் குக்வேர்ஸ் வச்சுக்கலாம். பெருசா வேணும். இப்ப நான் பிரியாணி பாட் காமிச்சேன் இல்லையா, பிரியாணி செய்யணும்னா இங்க வந்து நம்ம இண்டாலியம் பாத்திரம் எல்லாம் கிடையாது. சோ இது மெயின் ஹோம்ன்றதுனால இங்க இந்த மாதிரி ஹெவியான பாத்திரம் எல்லாம் வச்சுக்கலாம். அங்க இந்த மாதிரி ஹெவியான பாத்திரம் வேணாம், அங்க வந்து இண்டாலியம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்ப இவங்களெல்லாம் பிரிக்கணும் நானு. இதுல ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட 2 விஷயம் நான் உங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சேன். ஷர்வின் அதை எடுத்துக்கொடு. அதை எடுத்துக்கொடு. இது வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பம் பிளேட்ஸ் இருக்கிறது. இது இந்த மாதிரி பிளேட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி
இருக்கும். லாக் எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி இருக்கும். இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சாதா இட்லி குண்டாக்குள்ளேயே அப்போ சுட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி பாதம் வச்சிருக்கோம், கியூட்டா இருக்கும், அழகா இருக்கும். இங்க இருக்குல்ல இதை வந்து நம்ம இப்படி நவுத்தலாம். அதுக்கப்புறம் இவனை வெளில எடுக்கணும். இடியாப்ப தட்டு இட்லியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இடியாப்பமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ எல்லாமே 2 வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபியூச்சர்ல இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நான் பெரிய வீடு கட்டாம ஒரு சின்னதா டைனி ஹவுஸ் இருந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு தானே கட்டுக்கலாம்னு நினைச்சோம். அப்ப நான் நினைக்கும் போது ஓகே இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சேன். கடைசியில இப்ப யூஸ் ஆகுது. இதுவும் பாத்தீங்கன்னா ஹாக்கின்ஸ் ஃபியூச்சராவோடது ஊத்தாப்பம் பேன், மினி ஊத்தாப்பம் பேன். வேற மாதிரி இருக்கும், சான்ஸ் இல்ல, நான்ஸ்டிக் தான். ஆனா நானும் இது பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கொயர்ல தோசைக்கல்லு, இந்த மாதிரி ஸ்கொயர்ல ஊத்தப்பம் பேன்ஸ், இந்த மாதிரி ஒன்னு லான்ச் ஆன உடனே நான் எப்பவுமே வீடியோல காமிச்சிருவேன். நிறைய நான் உங்களுக்கு ரிவ்யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க பாத்துருந்துருப்பீங்க. இதெல்லாம் எனக்கு நல்லா அடிச்சு யூஸ் பண்றேன். அடிக்கடி ஷர்வினுக்கு நான் இதை கொடுக்குறேன். நல்லா இருக்கும். ஒரு இடத்துல ஆம்லெட், வெஜிடபிள் ஆம்லெட், ஒன்னுல தோசை போட்டு இன்னொன்னு தோசை போட்டுட்டு ரெண்டுத்தையும் அப்படி மூணுத்தையும் சேர்த்து சாண்ட்விச் மாதிரி கூட கொடுக்கலாம். குழந்தைங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவேன் நான் இதுல. சோ இதெல்லாம் கொஞ்சம். அப்புறம் இந்த பெரிய பவுல் இருக்குல்லப்பா, அதை கொடுப்பா. அடுத்தது இந்த மிக்சிங் பவுல்ஸ். இதை நான் தனியாவே ரிவ்யூ பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி மிக்சிங் பவுல், அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டு உடைக்கணுமே, உடைச்சாக்கா உடஞ்சிரும் தான். இங்க பாருங்க, அதுதான் ரொம்ப வளவலன்னு இருக்காது. மிக்சிங் பவுலுக்கும் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ண, நான்வெஜ் வாஷ் பண்ண, இல்ல 65 எல்லாம் போட்டு பெரட்டுறதுக்கு, கீரை வந்து கழுவுறதுக்கு, அலம்புறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் வாங்கும்போது ரொம்ப ஹியூஜ், இது ரொம்ப பெரிய சைஸ். இது தனியா தான் கிடைச்சது, செட்டா கிடைக்கல. இது 3 தான் செட் ஆஃப் 3 கிடைச்சது. இப்ப சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் 4 கிடைக்குது, செட் ஆஃப் 2 கிடைக்குது. நான் முடிஞ்சா உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் நான் டேக் பண்றேன், வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. நான் கொடுக்குற பாத்திரம்லாம் நல்லா ஹெவியா இருக்கும். நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க, மெயின்டைன் பண்ணீங்கன்னா வருஷ கணக்கா யூஸ் பண்ணலாம். நான் இது எல்லாமே யூஸ் பண்ணி காமிச்ச பொருட்கள் தான், யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருட்கள் தான். இது வந்து ஹோம் சென்டர்ல எங்கேயோ வாங்கினேன். ஆன்லைன்ல நான் லிங்க் வந்து மின்ட்ரால இருக்கும் கொடுக்குறேன். இதுவும் பாத்தீங்கன்னா மிக்சிங் பவுலா யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா கொலாண்டரா யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே செட்டா வருது. இந்த கிரீன் கலர்ல பினிஷிங் சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து என்ன பண்ணலாம், ஃபுல்லா தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இதுல ஃபுல்லா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன்னா, இது அப்படியே நான் தூக்கிட்டேன்னா டர்ட்டி வாட்டர் இதுலயே ரீட்டைன் ஆயிடும். லைஃப்ல பேன்ல இருக்கிறதுலே பெரிய பேன் நான் யூஸ் பண்ணது அதுவும் பிராண்டட்ல யூஸ் பண்ணது மாயர்து தான். செராமிக் கோட்டட்ல வேற மாதிரி இருக்கும். பல வருஷமா நிறைய லஞ்ச் பாக்ஸஸ் நான் இதுல கட்டி கொடுத்துருக்கேன் ஷர்வனுக்கு. கொஞ்சமா ஒரு அரை ரைஸ் வச்சேன்னா இதுல வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்டு கொடுத்துருவேன். எக் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், நூடுல்ஸ், பாஸ்தாஸ் அவ்வளவு பாத்துருக்குது, அவ்வளவு உழைச்சிருக்குது என் கிச்சன்ல. இதுக்கு மூடி எல்லாம் வராது, வேற மாதிரி இருக்கும். வேரிய சைசஸும் இருக்கு. இது வந்து சின்ன கடையில வாங்கின ஒரு பிராண்டே இல்லாத ஒரு சின்னதா முழுக்குன்னு இருக்கும். அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா இல்லாம. இது வந்து பாத்தீங்கன்னா ஆம்லெட் எல்லாம் போடுறதுக்கு, சும்மா கொஞ்சமா தாலி போடுறதுக்கு யூஸ் ஆகும் வாங்கினது. இது வந்து ஒரு செராமிக் கோட்டர். இதுவுமே பெரிய பிராண்ட் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்கு புக்குன்னு சமைச்சோமா ஒரு வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணோமா அப்புறம் தூக்கி போடுறோம் அப்படின்னு கம்மியான காசுல வாங்கினது. இந்த மாதிரியும் நான் வாங்குவேன். அது என்ன பண்ணுவேன்னா, செராமிக் கோட் போயிடுச்சுன்னா, இது லோக்கல் பிராண்ட் வரையா செராமிக் கோட் போயிடுச்சுன்னா உடனே தூக்கி போட்டுருவேன். ஏன்னா உடம்புக்கு கேடு, நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் தூக்கி போட்டுருவேன். அப்புறம் குட்டியான ஆப்பசட்டி மட்டும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல யூஸே ஆகாது. எனக்கு ஆப்பம் மாவு செய்ய தெரியாது, வாழ்க்கையில நான் செஞ்சதில்லை. எங்க அக்கா வீட்டுல ஆப்பம் மாவு சுட்டாங்கன்னா கொஞ்சம் கொடுவேன், கடன் வாங்கிக்குவேன். இல்ல மாமியார் வீட்டுல இருந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வந்து சுடுவேன், இல்ல மாவு கடையில வாங்கிக்குவேன். ஆப்ப மாவு இது வரைக்கும் நான் அரைச்சதே கிடையாது. யாராவது சொல்லி கொடுக்கணும்னா கீழே எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து ஆப்ப மாவு மெஷர்மெண்ட் அது எப்படி செய்யணும்னு எனக்கு ரெசிபி கொடுங்க. நான் கத்துக்கிட்டு முடிஞ்சா நானும் நீங்க தான் ரெசிபி சொல்லி கொடுத்தீங்கன்னு உங்க பேரையும் சொல்லி ஒரு வீடியோவும் போடுறேன், சரிங்களா? மீதி எல்லாமே கடாயி, குக்கர்ஸ் இந்த மாதிரிதான் இருக்கு. ஓக் தான் நான் காமிக்கணும்னு நினைச்சேன். அந்த ஓக் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓக் வித் லிட், இண்டஸ் வேலி. இது பேன் கிடையாது, ஓக். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுலயும் நல்லா டாஸ் எல்லாம் பண்ணி வெயிட்டுங்க. ஆனா இவெல்லாம் செம வெயிட். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னது, மீடியம், பெருசுன்னு 3 கடாய் இங்க வச்சிருவேன். சின்னது, மீடியம், பெருசுன்னு அங்க ஒரு 3 கடாய் வச்சிருவேன். பிரியாணி பாட்டில குட்டியா இருக்கிறதுல அங்க வந்துரும். பிரியாணி வைக்க, குழம்பு வைக்க, சாம்பார் அது மாதிரி வச்சுட்டு குக் அண்ட் சர்வ் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன். நான் சொன்ன மாதிரி பெருசெல்லாம் வந்து இண்டாலியம் பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி பெருசா இருக்கிறதுலாம் இங்க பிரிப்பேன். சோ அந்த வீட்டுக்கும் டைனி வீட்டுக்கும் இப்ப நம்ம இருக்கிற மெயின் வீட்டுக்கும் 2த்துக்கும் நான் பாத்திரத்தை பிரிச்சுட்டு அந்த வீட்டுல போய் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுலாம் உங்களுக்கு காட்டுறேன். சோ பாத்திரங்கள் வந்துருச்சு. நான் வாங்கின பேசன்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அது ஃபுல் பல்க் குக்கிங்காக வாங்கின பாத்திரங்கள். அது பெரிய பிளேட், பெரிய டவரா மாதிரி பேசன் மாதிரி வாங்கினதெல்லாம் பாத்தீங்கன்னா பல்க் குக்கிங். எங்க வீட்டுல அது அவுட் ஹவுஸ் மாதிரி எல்லாரும் வந்து தங்கினாங்கன்னா இந்த சம்மர்ல எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு ஜமாய்க்கணும், பர்சனலா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வாங்கினது. இது எவ்ரிடே யூஸ்க்காக சேர்த்து வச்சது. இன்னும் நான் வாங்காதது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாங்கிதான் ஆகணும். ஒரு கிச்சன்னா மல்லிகை ஜாமான்லாம் அடுக்கி வைப்போம்ல, குழம்பு மிளகாய் தூள், சக்கரை, உப்பு, பருப்பு, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்புன்னு அதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு பாட்டில்ஸ் வாங்கணும். அது பிளாஸ்டிக் போலாமா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போலாமா, பிளாஸ்டிக்னா த்ரெட் டைப் லாக்,
ஸ்டாக்ல வரும். கொஞ்சம் குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல போயிட்டோம்னா நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சப்போஸ் வேலையில இங்க ஸ்டக் ஆயிட்டோம், ஒரு வாரம் போக முடியல போறோம், அப்ப வீணாவாம இருக்கும், நல்லா ஏர் டைட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிடலாமா, லாங்கா உடைக்கவும் செய்யும். பிளாஸ்டிக்ல சமைச்சு சூடு சுட பரிமாறதுதான் உடம்புக்கு எடுவாங்க. பட் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்ல பிளாஸ்டிக் எல்லாம் வருதுன்றாங்க. பிளாஸ்டிக் போயிடலாமான்னு யோசனையா இருக்கு, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒன்னும் நான் அதை வாங்க கூட இல்ல. ஏதாவது இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பாடி சரவணா ஸ்டோர்ஸ் கிளம்பிடலாமா, ஆன்லைன்ல பாக்கலாமான்னு யோசனையா இருக்கு. ப்ளீஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப அந்த கட்டில பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல பாருங்க. இங்க இருந்த பில்லோஸ் எல்லாம் அப்படியே கச்சா முச்சான் இருந்தா அதை எடுத்துட்டு நான் ஒன்னு இடத்துல வச்சுட்டேன். இதே ஒண்ணு உள்ள ஒண்ணு வச்சாக்கா இந்த கட்டில பாதியா நம்ம அடுக்கிடலாம். ஏன்னா இவ்வளவு பாத்திரத்தையே வைக்கிறதுக்கு நான் 2 கிச்சன் 4 கிச்சன் ஆண்டுட்டு இருந்தேன். ஒரு பரணையில அப்படியே அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தேன். சோ நான் உங்களுக்கு பரப்பி வச்சு அப்படி காட்டியிருக்கேன். இந்த கல்யாண மண்டபத்துல சீர் கொடுக்கும் போது நமக்கெல்லாம் அப்படி பரப்பி வச்சிருந்தா பாத்துக்கன்னு காட்டுவாங்களே. ஏன்னா எனக்கு அப்படி விஷுவலா பார்த்தாதான் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பொருள் ஓகே, இந்த வீட்டுக்கு இந்த குக்கர் போட்டோம், இந்த வீட்டுக்கு இந்த குக்கர், இந்த வீட்டுக்கு இது போட்டு பிரிக்க முடியும், ஈஸியா இருக்கும் வேலை. அதனால நான் வச்சிருந்தேன். கொலாண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டைப் கொலாண்டர் இருக்கு. பெரிய டைப்ஸ் இப்ப வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாதம் வச்சிருக்கோம். நான் பல்க் குக்கிங் பண்ணும்போது வீட்டுல பண்றதுக்கு இங்கத்திக்கு நான் வாங்கினேன் இந்த மாதிரி பாதம் வச்சு அழகா. இது ஏதோ கடையில தான் வாங்கினேன், ஆன்லைன்ல கிடைக்குமா எனக்கு தெரியல. அந்த வீட்டுக்கு வாங்கின இந்த மாதிரி பேசன் கீசன் இந்த மாதிரி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசன் இருக்கு. இந்த ஃபிஷ் கிளீன் பண்ண, நான்வெஜ் கிளீன் பண்ண, அந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு வெள்ளை இது ஒரு பேசன், இது ஒரு பேசன், 2 பேசன்ஸ் இருக்கு. அப்புறம் நான் காமிச்சேன்ல இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ஹோம் சென்டர்னு ஒண்ணு காமிச்சோம்ல அந்த மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்கு பண்றதுக்கு பல்க் குக்கிங்க்கு பெரிய பெரிய பேசன் வேணும். அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன், பாரிஸ்ல வாங்கியிருக்கேன். இந்த வீடியோக்கு முன்னாடியே வந்துருச்சா இல்ல? வந்துருச்சு அந்த வீடியோ. சோ அந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. சில பேர் உங்ககிட்ட பாத்திரமே இல்லையாங்க. ஒரு பாத்திரம் ஒரு யூஸுக்கு இருக்கு. ஒண்ணுத்தையே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஒண்ணுத்துக்கு நம்ம பிரிச்சு வைப்போம். எவ்ரிடே யூஸ் பண்றதுக்கு நான் 10 லிட்டர் குக்கரை வச்சு யூஸ் பண்ண முடியாது. எவ்ரிடேக்கு 3 லிட்டர் இருந்தா போதும். அதே நிறைய பேர் வரும்போது நான் 3 லிட்டரே 3 வாட்டி சாப்பாடு வடிக்க முடியாது. அதுக்கு ஒரே தான் நம்ம கேஸை வேஸ்ட் பண்ண மாட்டேங்கணும். அப்ப பெரிய லிட்டர் குக்கர் தேவைதான். சோ அந்த மாதிரிதான். ஏன்னா நான் எங்க 3 பேருக்கு மட்டுமே சமைக்கிறது உண்டு. அக்கா அப்பா இருந்தாங்கன்னா 5 பேருக்கு சமைக்கிறதும் உண்டு. ராகேஷ் மாமாக்கெல்லாம் சேர்த்து வீக்கெண்ட்ல நாங்க போய் என்ஜாய் பண்ணும்போது 7 பேர் 8 பேருக்கு சமைக்கிறது உண்டு. மாமியார் வீட்டுல இருந்து வராங்கன்னா ஒரு 10-15 பேருக்குன்னு சமைக்கிறதும் உண்டு. எங்க ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஒரு 20 பேர் 30 பேருக்கு சேர்த்து 40 பேருக்கு சேர்த்து சமைக்கிறதும் உண்டு. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்திரங்களை நான் யூஸ் பண்றேன். அதுக்கு எனக்கு தேவைப்படுது. 3 வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருந்தா அப்பப்ப நான் வந்து ஒர்க்கர்ஸ்க்கும் கொடுப்பேன் லஞ்ச். அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறதுக்கு எனக்கு இந்த பாத்திரம் தேவை. எனக்கு அதனால நான் வாங்கிக்கிறேன். ஹோட்டல்ல வாங்கி காசு செலவு பண்ணாம எனக்கு சமைக்க தெரியும். எனக்கு பாத்திரம் தான் நான் சமைச்சிருவேன். வீணாக போற பொருள் இல்ல, இருக்கட்டும், யூஸ் பண்ணிக்குவோம். கல்யாண நாள், பர்த்டே அப்படின்னு யாருக்கு எது வந்தாலும் நாங்க அதுல சமைக்கிறோம். இந்த மாதிரி கொலாண்டர்ஸும் இப்ப வந்திருக்கு. இல்ல ஸ்கொயரு, சர்க்கிள் எல்லா ஷேப்லயும் இப்பெல்லாம் வருது. அப்புறம் இந்த மாதிரி டைப் கொலாண்டர்ஸும் இருக்கு. இல்ல சின்னது பெருசு நிறைய நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பாதம் வச்சது அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது தனியா ஒரு ரேக்ல நான் அடுக்கி வச்சிருக்கேன். அங்க இருக்கு. இந்த மாதிரி கொலாண்டர்ஸ் கரண்டில நான் எடுத்துட்டு வரல. அதெல்லாம் அங்க இருக்கு. பால் காய்ச்சற பாத்திரமா எடுத்துட்டு வரல. ஏன்னா அதெல்லாம் எனக்கு தேவை, நான் எடுத்துட்டு வர முடியாது, பிரிக்க முடியாது. அதனால நைட்டியோட ஆரம்பிச்சு நைட்டியோட வீடியோ முடிச்சுக்கிறேன். கால்ல இருந்து சம வேலை. நேத்து பரணை எல்லாம் இறக்கி மொத்தமா அவ்வளவு வேலை. இப்ப இதெல்லாம் முடிச்சுக்கிடுச்சு எடுத்துட்டு போனோம். இவ்வளவு இந்த வீடியோ பாத்திர சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா பை.